மஹிந்த யாப்பா மனுஷ நாணயக்கார உதய கம்மன்பில விரைவில் கைது என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன, முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில ஆகியோர் இன்னும் ஓரிரு தினங்களில் கைது செய்யப்படலாம் என்று அறிய முடிவதாக இன்றைய தமிழன் பத்திரிகை கூறுகிறது. 2010 ஆண்டில் கோவி சத்திய என்ற திட்டத்தை அமல்படுத்தி ஊழல் புரிந்தமை, சபாநாயகர் இருந்த காலத்தில் வாகன பாவனை துஷ்பிரயோகம் போன்றவை தொடர்பில் மஹிந்த யாப்பா கைது செய்யப்படவிருக்கின்றார். அதேபோல் இஸ்ரேலுக்கு தொழில் நிமித்தம் ஆட்களை அனுப்பிய விவகாரத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் விடயம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கைதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தும் வகையில் முன்னாள் அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில கைது செய்யப்படுவார் என்று அறிய முடிகிறது. இந்த கைதுகள் தொடர்பில் மேற்படி தரப்புகள் முன்கூட்டியே அறிந்துள்ளதால் அரசியல் ரீதியாக இதனை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து எதிர்க்கட்சி தரப்பில் உள்ள கட்சிகள் தற்போது ஆராய்ந்து வருகின்றன. இதற்கிடையில் லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டில் தான் கைது செய்யப்படுவதற்கு முன் தனக்கு பிணை வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் மனுவை பரிசீலித்திருக்கிறார்கள். எனவே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பணிப்பாளர் போதரகமவை பிரதிவாதியாக குறிப்பிட்டு இந்த குறித்த மனு தாக்கல் செய்யப்படுகிறது. எனவே இந்நிலையில் எதிர்வரும் 2ஆம் தேதிக்கு முன்னர் மன்றில் தனது தரப்பு நியாயத்தை முன்வைக்குமாறு அவருக்கு ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான தகவல்கள் இவ்வாறு இருக்க இன்றைய தினம் மற்றொரு தகவலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற இன்றைய லங்காதீப பத்திரிகையில் நடுவலட்ட பிஎன் விபக்ஷ மந்திவரு விசாக் சத்தியவாலா என்பதாக ஒரு செய்தி இன்றைய லங்காதீப பத்திரிகையில் தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே தாங்கள் ஆட்சி புரிந்த காலப்பகுதியில் அதிகாரத்தில் இருந்த காலப்பகுதியில் செய்த தவறுகள் மற்றும் குற்றங்கள் அதில் போன விடயங்கள் தொடர்பாக இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவ்வாறான விடயங்கள் இப்போது அம்பலமாகி வருவதன் காரணத்தினால் அது தொடர்பான வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதனால் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்றர்கள் தற்போது எதிர்க்கட்சியை பிரதிநிதிப்படுத்துகின்ற பலர் 20க்கும் மேற்பட்டோர் எந்தவிதமான சத்தமின்றி அரசாங்கத்தை விமர்சிப்பது அல்லது கருத்துக்களை கூறுவது உள்ளிட்ட பல எந்தவிதமான சத்தங்களுமின்றி தங்களுடைய இந்த வழக்கு தொடர்பான அச்சத்தில் அவர்கள் இப்போது சத்தமின்றி இருப்பதாக, அமைதி காப்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காலம் அதில் பல்வேறு விடயங்களை மையப்படுத்தி செய்தி வெளியாக இருப்பதை காணலாம். எனவே அவர்கள் அனைவரும் இப்போது அமைதியாக இருக்கிறார்கள். தங்கள் மீதான வழக்குகள் இப்போது விசாரணைக்கு உட்பட்டு வரும் நிலையில் அவர்கள் சத்தமின்றி அமைதி காப்பதாக அந்த செய்தி என்ற தினம் லங்காதீபத்திற்குடைய முக்கியமான தகவலாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.